சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலே பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்வமாக எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப பேர் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. எல்லா இடத்துலையுமே ஒரு கார்டு மட்டும்தான். அந்த கார்டை கொடுத்து நம்ம பஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமௌண்ட் போட்டிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். அங்கே ட்ரெயினில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி எக்ஸிலேட்டர் இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க நின்றுக்கிட்டே போவாங்க. இந்த சைடு நிற்கக்கூடாது, நம்ம சரசரன்னு ஏறி மேலே போயிடணும். நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரியெல்லாம் இங்கே வந்து ஓப்பனில் இருக்காது. ட்ரெயின் வரப்போ மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ட்ரெயின் போன உடனே க்ளோஸ் ஆகிரும். உள்ளே போன உடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்திலேயே க்ளோஸ் ஆகிரும். கலர் லைட் ஒன்று எரியும். அந்த லைட் எரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து க்ளோஸ் ஆகிரும். மேப் ஒன்று இருக்கும். அந்த பச்சை கலரில் லைட் ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த லைட் சிம்பிள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த மேப்பை பார்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். அப்படி இல்லைனா மொபைலில் ஒரு ஆப் இருக்குது, எம்ஆர்டி ஆப்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரில். அந்த ஆப்பை மொபைலில் ஏற்றி வச்சு அதை பார்த்துமே நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கலாம். நம்ம எந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணி போகிறோமோ அந்த ட்ரெயினுக்கான பாதை வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்குதோ அது எல்லாத்தையுமே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போர்டில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். மேப்பை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கப்பூர் எம்ஆர்டி ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சேக்கிங் கூட இருக்காது. அவ்வளோ ஒரு அமைதியாக நீட்டாக போயிட்டுருக்கும். ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அதுக்கான அவதாரம் போட்டிருக்கு பாருங்கள். அமௌண்ட்டு 500 வெள்ளி, 1000 வெள்ளி, 5000 வெள்ளின்னு அந்த ட்ரெயினில் போட்டிருக்கும். அதே மாதிரி தொரியன்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தையுமே நீங்கள் அதில் கொண்டுட்டு போகக்கூடாது. நம்ம இறங்க போகிறோங்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேம் வரும். அது தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும், சைனீஸ்லேயும் வரும். அதை பார்த்து கூட நீங்கள் இறங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அங்கே மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இறங்கிக்கலாம். எனக்கு இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு